ஹாய் ஆல். இன்னைக்கு வந்து த ஸ்டிக் டுகெதர்ஸ் ஃபேமிலி தான் பார்க்க போகிறோம். இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற போயம். த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ். ஆத்தர் வந்து எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். The stick together families are happier by far than the brothers and sisters who take separate highways are. The gladdest people living are wholesome folks who make a circle at the fireside that no power but death can break. And the finest of conventions ever held beneath the sun are the little family gatherings when the busy day is done. ஸோ இது போயத்தில் வந்து மெயினாக வந்து போயட் எதை பற்றி சொல்லியிருப்பாருன்னா, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் அதை பற்றி தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள், ஒருத்தர் வந்து ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர், இன்னொருத்தர் வந்து ஹாப்பினஸை தேடி போகிறவர், ஃபேமிலியிலேருந்து செப்பரேட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது ஹாப்பினஸை தேடுறவங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் பற்றி பேசியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸில் இருக்கிறவங்க தான், அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கவங்க தான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. கம்பேர்ட் டு ஹூ டேக் செப்பரேட் ஹைவேஸ்னால் அந்த நியூக்ளியர் ஃபேமிலிஸில் தனியாக இருக்காங்க இல்லையா, அவங்கள விட இவங்க தான் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கிளாடஸ்ட் பீப்புள் லிவிங் யார் இருக்கிறதுலே கிளாடஸ்ட் ஹாப்பியஸ்ட் யாருன்னா, ஒரு சர்க்கிளில் உட்காந்து ஒரு பாண்ட் மாதிரி உட்காந்து ஒரு அரௌண்ட் த ஃபயர். இப்போ குளிர் பிரதேசத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஃபயர் செட் பண்ணிட்டு அதை சுற்றி உட்காந்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியாக அந்த ஃபயர் வச்சுட்டு அதை சுற்றி உட்காந்து கதை பேசுறது, அந்த மாதிரி ஒரு பாண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பாண்ட் வந்து யாராலையும் எந்த பவர்னாலையும் உடைக்க முடியாது எக்ஸப்ட் டெத்துன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபைனஸ்ட் கன்வென்ஷன்ஸ்னால் கேதரிங்ஸ், அதாவது ஒரு நல்ல பிஸி டேல நல்லா வேலை செஞ்சுட்டு களைப்பாக வர்றப்ப இந்த மாதிரி ஒன்றா எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பேசுகிற அந்த கேதரிங் தான் இருக்கிறதுலே வந்து என்னது ஃபைனஸ்ட்டு, இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அடுத்து செகண்ட் ஸ்டான்ஸாக பார்க்கலாம். தேர் ஆர் ரிச் ஃபோக், தேர் ஆர் புவர் ஃபோக் who imagine they are wise, and they are very quick to shatter all the little family ties. Each goes searching after pleasure in his own selected way. Each with strangers likes to wander, and with strangers likes to play. But its bitterness they harvest, and its empty joy they find. For the children that are wisest or stick together kind. இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருப்பாங்க, புவர் பீப்புளாக இருக்கும், ரிச் பீப்புளாக இருக்கும், அவங்கள வந்து அவங்கள அறிவாளியாக நினச்சிட்டு இருக்கவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, குயிக்காக ஷேட்டர் த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்னா உடச்சிடுறாங்க, அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை உடச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த ஹாப்பினஸை எங்கே தேடுறாங்கன்னா வெளியே தேடுறாங்க. அவங்க ஸ்டேஞ்சஸ் புதுசாக பார்க்குறவங்க கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட இந்த புதுசாக பார்க்குறவங்க கிட்ட வந்து விளையாடணும்னு நினைக்கிறாங்க, இல்லை பழகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதில் வந்து எந்த ஜாயோ இருக்காது, அவங்க வந்து என்ன டிஸப்பாயிண்ட் தான் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வைசஸ்ட் யார் ரொம்ப அறிவாளின்னா, எந்த குழந்தைங்க வந்து அவங்களுடைய உறவுகளோட ஒன்றா சேர்ந்து இருக்காங்களோ அவங்க தான் வைசஸ்ட் அப்படின்ற மாதிரி செகண்ட் ஸ்டான்ஸால் சொல்லியிருப்பாங்க. அடுத்து தேர்ட் பார்க்கலாம். தேர் ஆர் சம் who seem to fancy that for gladness they must roam, that for smiles that are brightest they must wander far from home, that the strange friend is the true friend and they travel far astray. They waste their lives in striving for a joy that's far away. But the gladdest sort of people when the busy day is done are the brothers and sisters who together share their fun. அதாவது சில பேர் வந்து நல்லா ஊர் சுற்றுறது, இல்லை ரொம்ப தூரம் வீட்டை விட்டு போகிறது, அதில் தான் வந்து சந்தோஷம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த வழியில் பார்க்குற அந்த ஸ்டேஞ்சஸ் தான் அவங்களோட ட்ரூ ஃப்ரெண்ட்ஸாக நினச்சி அந்த கரெக்டான வழியிலேருந்து ட்ரிஃப்ட் ஆகி வேற எங்கேயோ போயிடுறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய சந்தோஷத்தை தப்பான இடத்துல தேடி அவங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்லியிருப்பாரு. யார் வந்து கிளாடஸ்ட் ஃபோக்ஸ்னா, அவங்க நாள் முடிஞ்சு வரும்பொழுது அவங்க தம்பி தங்கச்சி கூட ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக யார் இருக்காங்களோ
அவங்க தான் வந்து இருக்கிறதுலே கிளாடஸ்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து fourth stanza. It's stick together family that wins the joys of earth, that hears the sweetest music and that finds the finest mirth. It is the old home roof that shelters all the charm that life gave. There you find the gladdest playground, there the happiest spots to live. O weary wandering brother, if contentment you would win, come back unto the fireside and be comrade with your kin. ஸோ இந்த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஹாப்பினஸ்ஸை வின் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒன்றா சேர்ந்து சிரித்து பேசுகிறாங்க இல்லையா, அந்த சிரிப்பு தான் வந்து இருக்கிறதுலே ஸ்வீட்டஸ்ட் மியூசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஓல்டு அவங்க வீட்டோட கூரை, அந்த ஓல்டு ரூஃப், அந்த கூரை கீழே இருக்கிறதுல தான் வந்து உலகத்தில் இருக்கிற மொத்த அழகுமே வந்து அங்கே தான் இருக்கு. அங்கே தான் வந்து சான்ஸ் ஆஃப் லைஃப் வந்து உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து இருக்கிறதுலே அந்த வீடு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த எல்லாரும் ஒன்றா இருக்கிற வீடு, அதுதான் வந்து கிளாடஸ்ட் பிளே கிரவுண்டுனும் ஹாப்பியஸ்ட் ஸ்பாட் டு லிவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கன்க்ளூஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி வீட்டை விட்டு தூரமாக போய் சுற்றி சுற்றி டயர்டாக இருப்பீங்களா, நீங்கள் மறுபடியும் வாங்க, வந்து உங்கள் ஃபேமிலியோட இருங்க. காம்ரேட்னா ஃப்ரெண்டாக இருங்க, வித் யுவர் கின்னுனா ரிலேஷன்ஸ். ஸோ அவங்களோட ஃப்ரெண்டாக இருந்து, ஐ மீன் ஃப்ரெண்டாக ஃபேமிலியோட ஒன்றா இருங்க, அங்கே தான் உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏஏபிபிசிசி, அதுதான் போயம் ஃபுல்லுமே இருக்கும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி வந்து 2 இடத்துல ரிப்பீட் ஆகிருக்கும், அது வந்து ரிப்பீட்டேஷன் சொல்லலாம். அடுத்து வந்து ரிச் ஃபோக் புவர் ஃபோக், அது வந்து ஆன்டிதீசிஸ், ஆப்போசிட் வேர்ட்ஸு. அதே மாதிரி ஈச் செகண்ட் ஸ்டான்ஸால ஈச்ன்றது வந்து அடுத்தடுத்த லைனில் பிகினிங்கில் வர்றதுனால அது ஆனஃபோரான் வரும். அதே மாதிரி தேர்ட் ஸ்டான்ஸ்லையும் தட்டுன்னு நெக்ஸ்ட் லைன்லேயே வரும், அதனால் அதுவும் ஆனஃபோரா. அதுக்கப்புறம் ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தட் வின்ஸ் த ஜாய் ஆஃப் எர்த் அப்படின்றதுனால அது வந்து பர்சனிஃபிகேஷன். தட் ஹியர்ஸ் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக், அது வந்து இமேஜினரி. ஸ்வீட்டஸ்ட் மியூசிக்ன்றது வந்து நம்ம ஐம்புலன்கள் செவிக்கு வந்து ஒரு இது இன்புட் கொடுக்குது இல்லையா, அதனால் அது வந்து இமேஜரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஓல்டு ஹோம் ரூஃப், அது வந்து மெட்டஃபர். ஓவியரின்ற வேர்டு வந்து அப்போஸ்ட்ரோப். ஸோ இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு. ஸோ ஆத்தரை பற்றி பார்க்கலாம். ஆத்தர் வந்து எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இவர் வந்து 1895 எழுத ஆரம்பிச்சிருப்பார். அதாவது அவரோட 14 இயர்ஸாக இருக்கும்போதே அவர் எழுதியிருப்பார். அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து டெட்ராய்ட் ஃப்ரீ ப்ரெஸ்ஸில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். அவர் இதுவரை 300க்கும் மேற்பட்ட நியூஸ் பேப்பரில் எழுதியிருப்பார். அவர் தான் வந்து போயட் ஆஃப் த பீப்புள்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் போயட் லாரெட் ஆஃப் மிச்சிகன், அந்த டைட்டில் வந்து இவர் தான், ஹீ இஸ் த ஒன்லி போயட் டு பி அவார்டட் வித் திஸ் டைட்டில், போயட் லாரெட் ஆஃப் மிச்சிகன். ஸோ அவருடைய போயம் வந்து எப்போவுமே ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும், ஆப்டிமிஸ்டிக் வியூ ஆஃப் லைஃப் கொடுக்குறதா இருக்கும். அடுத்து கிளாசரிஸ் பார்க்கலாம். கன்வென்ஷன்ஸ்னால் கேதரிங்ஸ், அதாவது லார்ஜ் ஃபார்மல் மீட்டிங் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேவ் சிமிலர் இன்ட்ரெஸ்ட். ஷேட்டர்னா பிரேக் இன்டூ வெரி ஸ்மால் பீசஸ், சடனாக பிரேக் ஆகுது. ஆஸ்ட்ரேனா அவே ஃப்ரம் த கரெக்ட் பாத். மிர்த் அப்படின்னா லாஃபர், ஹியூமர், ஹாப்பினஸ். காம்ரேட்னா எ ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து அப்ரிசியேஷன் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். த கிளாடஸ்ட் பீப்புள் லிவிங் ஆர் ஹோல்சம் ஃபோக்ஸ் ஹூ மேக் அ சர்க்கிள் அட் த ஃபயர் சைட் தட் நோ பவர் பட் டெட் கேன் பிரேக். ஹூ ஆர் த கிளாடஸ்ட் பீப்புள் லிவிங்னா ஹோல்சம் ஃபோக்ஸ், அதாவது ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கவங்க. வேர் டூ தே கேதர்னா ஃபயர் சைடில். வாட் கேன் பிரேக் their யூனிட்டினா டெத். செகண்ட் ஒன், and the finest of conventions ever held beneath the sun or the little family gatherings when the busy day is done. When do the family have the time family gatherings na the end of the busy day. Where do they have the family conventions na beneath the sun. What does the poet mean by finest conventions na a family get together. There are rich folk, there are poor folk who imagine they are wise and they are very quick to shatter all the family ties. So what do the rich and poor folk imagine themselves to be na? They imagine themselves to be wise. What do they do to their family na? They are very quick to shatter their little family ties. Whom does they refer to? They refer to rich and poor people who do not consider the little family ties as valuable and shatter them. Fourth one,
There are some who seem to fancy that for gladness they must roam, that for smiles that are the brightest they must wander far from home. Why do they roam? Na? They roam to attain gladness. According to them, when do they get bright smiles? They get bright smiles when they wander far away from home. Fifth one, but the gladdest sort of people when the busy day is done are the brothers and sisters who together share the fun. Who are the gladdest people? Na? Gladdest people are those brothers and sisters who share their fun. When do they share the fun? They share fun when busy day is done. What does who refer to? Na? Who refer to the brothers and sisters? Sixth one, it's the stick together family that wins the joy of earth, that hears the sweetest music and finds the finest mirth. Who wins the joy of earth? Stick together family. How do they find the joy? Na? By being together and hearing the sweetest music. What does the poet mean by stick together family? Na? It means the family who spend time together, the joint family, and share their fun and sorrow and can be only separated by death.